தயவு செஞ்சு இதை பார்க்குற அன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். காரணம், இந்த கோரிக்கை வந்து ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக, இந்தியா பூரா எங்கே பார்த்தாலும் நாய்ங்க தொல்லை, தெரு நாய்ங்க தொல்லை அதிகமாக இருக்குது. அதனால் பெரியவங்க, சின்னவங்க, பசங்க, முதியோர், பெண்கள் எல்லோரும் வந்து நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்க. இந்த நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு வந்து காப்பாற்றுக்கு பீட்டான்ற அமைப்பு வேணாம், அந்த பீட்டான்ற அமைப்பு தடை செய்யணும்னு சொல்லி தயவுசெய்து மூலம் கோரிக்கை வைக்கிறேன். நான் மக்கள் சபை வைக்கிறேன். அதனால் இதை பார்க்குற எல்லா மக்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பீட்டான்ற அமைப்பு தடை செய்யணும். இன்னொரு விஷயம், தெரு நாய்களை வந்து யார் மேலே யாருக்கு பாசம் இருக்கோ அவங்க எடுத்து போய்ட்டு தயவு செஞ்சு அந்த தெரு நாய்களை எடுத்து போயிட்டு வீட்லேயோ இல்லை ஒரு கார்டன் கட்டியோ இல்லை பெரிய ஒரு வசந்த மாளிகை கட்டியோ வச்சிக்கின்னு நீங்கள் தை சோறு போடுறீங்களோ கறி சோறு போடுறீங்களோ போடுங்க, வேணாம் சொல்ல. இது ஆதரிக்கிறோங்க திருநாய்களை. உண்மையாக உங்களுக்கு திருநாய் மேலே பாசம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் தத்து எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே வச்சு வெளியெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா இதே நிலைமை ஆயிடுச்சுன்னா மக்கள் திரண்டு நாய்களை சாவடிக்கிற நிலைமை ஆகிடும். விலங்குகள் நல வாரியம் இருக்குது, அந்த விலங்கு வாரியத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம் கோரிக்கை. எடுத்து போய் தயவு செஞ்சு இந்த விலங்குகளை எடுத்து போயிட்டு வச்சுங்க, பாசமாக வளர்த்துங்க, வெளியே விடாதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா பொருளும், அனைத்து பொருளும் வந்து மக்களுக்கு பயன்படுத்தா இருக்குது, மனுஷனுக்கு பயன்படுத்தா இருக்குது. எந்த பொருள் ஜனங்களுக்கோ எதிராக இருக்கோ ஆபத்தாக இருக்கோ அது வாழ்கிற தகுதியே கிடையாது உலகத்தில். அப்படி இருக்கும்போது இந்த திருநாய்கள்னால தொல்லை தான், உயிருக்கு ஆபத்து தான். அதனால் இது வாழணும் நம்ம அவசியம் இல்லை. யார் யார் அதுக்கு வாசம் வச்சுக்கிறீங்களோ அவங்க எடுத்து போய்ட்டு வளர்த்துங்க. இந்த பீட்ட அமைப்பு தடை செய்யணும். இல்லை இந்த பீட்ட அமைப்பு பெரிய ஒரு வசந்த மாளிகை கட்டி அந்த திருநாய்களை எடுத்து போயிட்டு வளர்த்துங்க, வேணாம் சொல்ல. இல்லை அவங்களால முடியலையா, ஒன்றிய அரசு என்னென்னவோ கட்டுறீங்க இல்லையா, அந்த மாட்டுக்கெல்லாம் என்ன தொழுவம் கட்டுறீங்க, எதுக்கோ என்ன பண்ணுறீங்க, இந்த திருநாய்களை எடுத்து பாசம் வச்சிங்க. உங்கள் பொண்டாட்டி பசங்க கூட விளையாட்டும், நல்லா ஜாலியாக பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இந்த நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுறது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அரசாங்கம் எடுக்குது, ஆனால் இந்த நகராட்சி ஊழியர்களா இல்லை இந்த வரவங்களா தெரில, ஒரு நாய்க்கு ஊசி போட்டு 10 நாய்க்கு ஊசி போட்டு கணக்கு எழுதிக்கிறாங்க. சரியா? மறுபடியும் இதே தொல்லை தான் வளர்ந்துனே இருக்கும், தடுக்க முடியாது. நாங்கள் கொல்ல சொல்ல நல்லபடியாக எடுத்து போய் வளர்த்துங்க. இல்லை இது நாய்கள் வந்து யார் வந்து நாங்கள் பாசம் வளர்த்துக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி முன் வராங்களோ அவங்களுக்கு சன்மான் தொகை தமிழக அரசு கொடுத்து இதுக்கு திட்டம் அறிவித்து கொடுத்துருங்க, புண்ணியமாக போகும்.